அன்னை மரியாளிடமிருந்து நாம் ஏராளமான அருள் கொடைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவளிடம் அபரிவிதமான பக்தியை நாம் காட்ட வேண்டும், அதை கொண்டிருக்க வேண்டும். இன்று உலகெல்லாம் பரவி இருக்கின்ற சலேசிய சபை தங்களுடைய பாதுகாவலியான இந்த சகாய அன்னையை நினைவு கூறுகின்றது. இந்த திருப்பலியிலே அனைத்து சலேசியர்கள், சலேசிய உடன் உழைப்பாளர்கள், அருட்சகோதரிகள், சகோதரர்கள் மற்றும் இந்த சலேசிய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்காகவும், அவர்களுடைய பராமரிப்பிலே இருக்கின்ற இளைஞர்கள், மக்கள் அனைவருக்காகவும் நாம் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அன்னை மரியாளை போல நாமும் பிறருக்கு உதவி செய்கின்றவர்களாக, சகாயம் செய்கின்றவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். சகாய தாயை நம்முடைய தாயாக ஏற்றுக்கொள்ளுகின்ற நாம் அனைவரும் பிறருக்கு சகாயம் செய்ய, உதவி செய்ய தயார் நிலையிலே இருக்க வேண்டும். அன்னை மரியாளினுடைய அன்பு பக்தர்கள், அவருடைய மகன்கள், அவருடைய மகள்கள் அவரை போல்தான் இருப்பார்கள். அதைத்தான் தொன்போஸ்கோவும் அனைவருக்கும் எடுத்து சொல்லுவார். புனித தொன்போஸ்கோ சொல்லுவதை போல சகாய அன்னையை போல அந்த நல் மனம் கொண்டவர்களாக நாம் அனைவரும் வாழ வேண்டும், மாற வேண்டும். சகாய அன்னையினுடைய அந்த உதவுகின்ற உள்ளம், பிறருக்கு ஓடோடி சென்று உதவுகின்ற அந்த நல்ல மனம் நம்மிடமும் இருக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலியிலே அன்னை மரியாள் வழியாக இறைவனை பார்த்து ஜெபிப்பதோடு, கிறிஸ்தவர்களின் அனைத்து மக்களின் சகாயின் விழாவை கொண்டாடுகின்ற நாமும் சகாயம் செய்கின்ற, உதவி செய்கின்ற நல்ல மனிதர்களாக மாறுவோம், வாழுவோம். அன்னை மரியாளினுடைய ஆசிரை நிறைவாக பெறுவோம்.